ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல நாம் பார்க்க போகிறது Red Hat Linux டெமோ கிளாஸ். மை நேம் இஸ் விஷ்ணு அண்ட் இது வந்து தமிழ் டெமோ இருக்க போது. ஈவன் பிபிடிலையுமே கொஞ்சம் தமிழ் மிக்ஸ் ஆகி தான் வரும். இந்த ஸ்லைட் தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ண போறேன் லைனக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ Red Hat Linux என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் மை செல்ஃப். என்னோட பேர் விஷ்ணு. ஐ ஒர்க் ஃபார் கம்பெனிஸ் லைக் சிஸ்கோ, அமேசான். இது லைனக்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன்னா I mean the practical training. So welcome all, welcome to my demo class with the world of Linux. Okay. So first of all, Linux na enna? Linux is an operating system. எப்படி நம்மளுக்கு விண்டோஸ்ல விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு, மேக்ல மேக் ஓஎஸ் இருக்கும். லைனக்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஓஎஸ் தான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் மோர் பவர்ஃபுல். ஓப்பன் சோர்ஸ்னா இது நீங்க காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். லைனக்ஸை கிரியேட் பண்ணது வந்து லைனஸ் டொர்வால்ட்ஸ் in the year of 1991, and as of that time, even today, it is most powerful OS image in the internet. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பெனிஃபிட் இருக்கு லைனக்ஸை பொறுத்தவரை. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைனக்ஸ் ஓஎஸ்ஏ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதை ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அன்லைக் விண்டோஸ் which cost lot of money, லைனக்ஸ் ஓஎஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா உங்க மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அதுவுமே லைனக்ஸ் பேஸ் தான். ஓகேங்களா? ஸோ மொபைல் போன் இருக்க கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு டிவைஸே வந்து லைனக்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்களே. வை லேர்ன் லினக்ஸ்? லினக்ஸ் எதுக்காக நம்ம படிக்கணும்? அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கா ரெட் ஹேட் எதுக்காக படிக்கணும்? See, Linux is most commonly used. Almost எல்லா enterprise level networking deviceலயுமே Linux பயன்படுத்துறாங்க. லைக் சர்வர்ஸா இருக்கட்டும், AWS இருக்கு இல்லையா, அமேசான் வெப் சர்வீசஸ், அதுல யூஸ் பண்றாங்க. DevOps, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விதமான என்டர்பிரைஸ் லெவல் டிவைஸ்ல லைனக்ஸ் பயன்படுத்துறாங்க. எவ்ரி கிளவுட் சர்வர்ஸ் ரன்னிங் ஆன் லினக்ஸ். நம்மளுக்கே தெரியும் இப்போதைக்கு நிறைய கம்பெனி வந்து கிளவுடுக்கு மூவ் பண்றாங்க. ஸோ கிளவுட் ஃபுல்லாவே லினக்ஸ் பேஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ கிளவுட் அதிகமாக லைனக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கான தேவையுமே அதிகமாகிட்டு இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாவே இட் இஸ் அ ஹை டிமாண்டட் ஸ்கில்ஸ் வித் அ கிரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அன்லைக் அதர் கோர்சஸ், லைக் ரேண்டமா சில கோர்சஸ் வரும் போகும், சிலது மார்க்கெட்ல ஸ்டாண்டர்ட் இருக்காது, இல்லாம போயிடும். பட் இந்த லினக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாவே ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், அது எவர்கிரீனா இருக்கணும், எனக்கு வந்து அடுத்த ஒரு 10 வருஷம் டென்ஷனே இல்லாம ஒரு ப்ராப்பரான ஜாப் வேணும்னா லினக்ஸை நம்பி படிக்கலாம். ஏன்னா என்ன டெக்னாலஜி மாறினாலுமே லினக்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி ஸ்டேபிள், வெரி செக்யூர் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரஸ்டட் டெக்னாலஜி. உலகத்துல இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லைக் கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், ஐபிஎம், எல்லாருமே லைனக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. லைக் கூகுள் வந்து அவர் டெவலப் பண்றக்க ஆண்ட்ராய்டு கிளவுட் சர்வீசஸ்ல வந்து லினக்ஸ் பயன்படுத்துறாங்க. ஏடபிள்யூஎஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மே லினக்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கோட என்டையர் இன்ஃப்ராவுமே லினக்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஐபிஎம் ஆஃபர் பண்ணக்கூடிய என்டர்பிரைஸ் சொல்யூஷன்லயுமே லைனக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ லைனக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ லைனக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு. இப்போ ரெட் ஹேட் லினக்ஸ்னா என்னது? RHEL. RHEL expands to Red Hat Enterprise Linux. See, ஒரு லினக்ஸ் ஓஎஸ் வச்சுட்டு உங்களால கூட ரெட் ஹேட் மாதிரி வேற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஓஎஸ்க்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளே பில்டு பண்ணி உள்ள கான்ஃபிகர் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு ப்ளூ ஹேட்டு, ஆரஞ்சு ஹேட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் இஸ் அ கமர்ஷியல் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் developed by the company called Red Hat. And most MNC கம்பெனிஸ்ல இதை பயன்படுத்துறாங்க. மேஜரா எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி ஸ்டேபிள், ரிலையபிள், என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. 24/7 ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கு. எதனா இஷ்யூ இருக்கு, எதனா பிரச்சனைனா ரெட் ஹேட் கம்பெனிக்காரனே சப்போர்ட் தரோம். அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சர்டிஃபைட் தான். ஓகேங்களா?
So branded Linux for business. RHEL is like a branded version of Linux for companies. See, ஒரு பேஸ் லினக்ஸ் வந்து திங்க் லைக் ஒரு கார் இருக்கு இல்லையா, காரோட சாசி அந்த டயர்லாம் இருக்குல்ல, இதுதான் லினக்ஸ். ஸோ இப்போ நான் அந்த சாசி காரு பேசிக் திங்ஸ் கொடுத்துட்டேன்னா அதை வச்சுட்டு ஒரு கம்பெனிக்காரன் அந்த காரை பில்டு பண்ணிட்டான், டெஸ்லா மாதிரியோ இல்லை ஒரு BMW மாதிரியோ. இப்போ அந்த காரை வித்துட்டு இருக்கான். உள்ள இருக்க ஐட்டம் பேஸ் திங்ஸ்லாம் லினக்ஸ் தான், அதை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி இன்னொரு ஸ்பெஷலா ஆக்கி Red Hat became Red Hat Linux. As of today, it's number 1. And Red Hat Linux is used by all leading companies, Fortune 500 companies, government agencies, major cloud providers. எல்லாருமே லினக்ஸ் தான் வந்து யூஸே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ RHEL சர்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து Red Hat Linuxல எல்லாம் படிக்கணும்னு தெரியாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோர்ஸை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ RHEL Red Hat சர்டிஃபைட் லினக்ஸ் சர்டிஃபிகேஷன் பாத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல் இருக்கு. ஒன்னு வந்து Red Hat சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் RHCE இருக்கு, Red Hat சர்டிஃபைட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் RHCA இருக்கு, Red Hat சர்டிஃபைட் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது everyone should start so we have to start with RHCS தான் ஆரம்பிக்கணும். ஸோ RHCS என்னது? சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஜாபுக்குள்ள போக போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் லினக்ஸ் படிக்க போறீங்கன்னா இதுதான் படிக்கணும். ஒன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் you can go with the RHCE, Red Hat Certified Engineer. It's an advanced certification for network services including automation. இப்போ நிறைய ட்ரைனிங் சென்டர்ல வந்து RHCSAயும் சியும் ஒன்னா காம்போ மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த காம்போ எடுக்கிறத விட நீங்க ஃபர்ஸ்ட் RHCSAவை கிளியரா படிச்சு முடிச்சுட்டு ஜாப் போனதுக்கு அப்புறம் இது எடுங்க RHCS. ஏன்னா எடுத்தோடனே அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. டு பி ஃப்ராங்க், எடுத்தோடனே கம்பெனிக்காரனும் ஃப்ரெஷரா ஓகே இதெல்லாம் ஒர்க் பண்ணப்பா இந்த ஆட்டோமேஷன் பார்த்து சொல்ல மாட்டான், அவனும் டைம் எடுத்துப்பான். அதனால எல்லாத்தையுமே காம்போவா படிக்கிறதுக்கு பதிலா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா ஒன்னா படிங்க. ஃபர்ஸ்ட் RHCSA முடிங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் RHCE படிங்க, CA படிச்சுக்கோங்க லேட்டரா. ஓகேங்களா? இது படிக்கிறதால என்ன பெனிஃபிட்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 90% கம்பெனிஸ்ல லினக்ஸ் சர்வர் இருக்கு, லினக்ஸ் யூஸ் பண்றான். ஸோ கம்பெனி நிறைய கம்பெனில இதுக்கான ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ குளோபலி ரெகக்னைஸ் சர்டிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிக்கா Red Hat ஏன் படிக்கணும், மத்தெல்லாம் படிக்கலாமே லினக்ஸ்னு கேட்டா இதான் வந்து குளோபலி சர்டிஃபைட் ஆர் குளோபலி ரெகக்னைஸ்ட் ஒர்க். ஹையர் சேலரி பொட்டன்ஷியல் இருக்கு, அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில். இதுல யூஸ் பண்ண நம்ம படிக்க போறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆனா படிப்போம், இன்டெப்தா போயிட்டு தான் படிப்போம். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ஜாப் எடுத்துக்க முடியும். இதை கம்ப்ளீட் பண்ணனா உங்களால டாப் கம்பெனிஸ்ல சிஸ்டம் அட்மினா ஹையர் பண்ணுவாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லினக்ஸ்ல நீங்க கோரா கத்துக்கலாம், வேலையும் ஈஸியா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். லினக்ஸ் பேசிக்ஸ். லினக்ஸ் பேசிக்ஸ்ல கமாண்ட்ஸ்னா என்ன, என்ன கமாண்ட்லாம் பயன்படுத்துறாங்க, ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ், ஃபைல் பர்மிஷன்ஸ். நான் பக்கத்துல தமிழ்ல போட்டிருக்கேன். இது எதுக்காகனா சில பேர் தமிழ் மீடியம் வந்திருப்பீங்க, ஏன்னா நானுமே தமிழ் மீடியம் ஸ்டார்ட்ல படிக்க ஆரம்பிக்கும் போது. ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியுற மாதிரி பிபிடில தமிழ்லையும் மென்ஷன் பண்ணிருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம லினக்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூசர் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். லைக் யூசர் எப்படி கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது, குரூப் மேனேஜ்மெண்ட், ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் சுடோஸ், இதெல்லாம் பார்ப்போம். சுடோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்ல ஐபி கான்ஃபிகரேஷன், நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங், பேசிக் ஃபயர்வால் செட்டப் பார்ப்போம். தென் பேக்கேஜ் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது, எம்னா என்ன, டிஎன்எஃப்னா என்ன, சிஸ்டம் டொமைன் சர்வீஸ்னா என்ன, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, அப்டேட் பண்றது, இதுல
லினக்ஸுக்குள்ள எப்படி இன்ஸ்டால் பண்றது, அப்படி பண்றது, இதெல்லாம் படிப்பீங்க. அது இல்லாம ஒரு போனஸ் டிப்பா வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் ஷெல் ஸ்கிரிப்டிங், ஆட்டோமேட்டிங் ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் வித் ஹெல்ப் ஆஃப் பேஷ் ஸ்கிரிப்ட். அதை பத்தியும் படிப்போம் நம்ம. நெக்ஸ்ட், நான் இப்போ லினக்ஸ் படிச்சு முடிச்சிட்டேன் சார், என்ன மாதிரிலாம் எனக்கு ஜாப் கிடைக்கும், அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு ஃபியூச்சர் தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஓட ஆரம்பிக்க முடியும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதான் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு என்ன நீ இப்பயே பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரிலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. சிஸ்டம் அட்மின் முடிச்சிங்க, சரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜாப். உங்களோட மெயின் ஜாப் வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் இருக்காது, சரியா? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் விஷயம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இல்ல, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நீங்க லைனக்ஸ் சர்வரை மேனேஜ் பண்ண போறீங்க. அதுல இருக்க நெட்வொர்க் திங்ஸ், சிஸ்டமோட செக்யூரிட்டி, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க. இது என்னெல்லாம் டெக்னாலஜி பயன்படுத்த போறீங்கன்னா லினக்ஸ், RHEL, நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்க்கும்போது 5ல இருந்து 12 வரையும் போகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸ். அதுக்கு அடுத்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் யூ வில் பிகம் DevOps இன்ஜினியர். DevOps இன்ஜினியர்னா ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸஸ். உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 20 LP கிடைக்கும். அதுல டெக்னாலஜி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா CI/CD பைப்லைன், டாக்கர், குபர்னெட்ஸ், ஆன்சிபிள். இப்போ நீங்க இதெல்லாம் படிக்க ட்ரை பண்ணா கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் இதுல ஜாப் கிடைச்சு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போகும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் யூ கேன் பிகம் அ கிளவுட் இன்ஜினியர். இன்னொரு குட் பாயிண்ட்னா யூ கேன் அப்ளை ஜாப் ஃபார் எனி கிளவுட். AWS இருக்கட்டும், GCP இருக்கட்டும், அஜூரா இருக்கட்டும். ஏன்னா எல்லா கிளவுட்லயுமே லினக்ஸ் தானே யூஸ் பண்றான். ஸோ நீங்க எந்த விதமான கிளவுட் கம்பெனிக்குமே ஜாப்ஸ்க்கு ஈஸியாவே அப்ளை பண்ணலாம். ஸோ லைனக்ஸோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னா AWS, DevOps ஈஸியா புரியும். அதான் நான் சொல்றேன், எப்போதுமே ஒரு கோர்ஸா எடுத்து படிங்க. பல்கா ஒரு காம்போ மாதிரி எடுத்து படிக்காதீங்க. அது காசு தான் நீங்க அட்வான்ஸா கட்டுங்க தவிர எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் படிக்கலாம். நெக்ஸ்ட், வை டு சூஸ் நெட்வொர்க் ரைனோஸ்? எதனால எங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரெயினர் எல்லாருக்குமே மினிமம் 15+ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த டொமைன்ல உங்களை டீச் பண்ண போறவங்களுக்கு. ஸோ அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ட்ரெயினர் உங்களுக்கு டீச் பண்றாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரியல் டைம் லேப்ல வந்து ஒர்க் பண்ணி காட்டுவாங்க. இப்போ நார்மலா ஒரு ட்ரைனிங் சென்டர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தியோரி அண்ட் லேப் டீச் பண்ணுவானா? நாங்க உங்களுக்கு தியோரி டீச் பண்றோம், லேபும் டீச் பண்றோம், ரியல் டைம் பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அதையும் டீச் பண்றோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதுவுமே டீச் பண்றோம். ஸோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அது தியோரி முடிப்போம், லேப் முடிப்போம், ரியல் டைம் ப்ராக்டிக்கல் சினாரியோவும் முடிப்போம், தென் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் முடிப்போம். நெக்ஸ்ட், உங்களுக்கு இது இல்லாம லைஃப் டைம் கிளாஸ் ரெக்கார்டிங் நான் தரோம். லைஃப் டைம் கிளாஸ் ரெப்படிஷன் மீனிங், இப்போ ஒரு பே பண்ணி படிச்சிட்டீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு திருப்பி படிக்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட ஃப்ரீயா படிச்சுக்கலாம், நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. ரியல் டைம் லேப் சொல்லி தர போறோம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வாரம் நடக்கும். ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியான ட்ரைனிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளால தனியாக கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஆல்வேஸ் டெல் வி டோன்ட் டீச் தியோரி அலோன், வி பில்ட் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ லேப் டெமோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வர் ஆக்சன் கொடுத்துருவோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லினக்ஸ் மெஷினுக்கான IP அட்ரஸ் கொடுத்துருவோம். உங்க லேப்டாப்ல எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேணாம், நீங்க ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருந்தா போதும். எங்கள்கிட்ட இருக்க லைனக்ஸ் சர்வர் உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க அதுல லேப் எல்லாம் பண்ணி பார்த்துப்பீங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ என் லேப்டாப் இல்லை சார், என்கிட்ட லினக்ஸ் சர்வர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, வி கிவ் யூ தி ஆக்சஸ் கம்ப்ளீட்லி. ஸோ நீங்க வந்து இந்த whoami, PWD, LSLA, லிஸ்ட் கமாண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டா அதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன பண்ணும், எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம்னு சொல்லி ஒண்ணா படிப்பீங்க. ஸோ நம்ம ரஷ் பண்ணி படிக்காம ஒண்ணா படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், whoami, இப்போ நான் whoamiன்னு டைப் பண்ண வச்சுக்கோங்களேன், இட் வில் ஷோ மீ மை யூசர் நேம். எந்த யூசர் நேம் வச்சுட்டு நான் இந்த சர்வர் லாகின் பண்ணணும் நேம் காமிக்கும். இதே நான் வந்து PWD கமாண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கமாண்ட். பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா கரண்டா நான் இருக்க லொகேஷன், நான் வந்து ஹோம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள விஷ்ணுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கேன், அது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி PWD சொல்லுவோம். LSனா லிஸ்ட்
all the files and directories in your current location. Meaning, விஷ்ணுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் காமி அப்படின்னு சொல்றேன். லிஸ்ட் லிஸ்ட் ஹைஃபன் எல்ஏனா show all the files including hidden files including permissions எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டா நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்து அந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கமாண்ட் பார்ப்போம். அந்த 10 கமாண்ட் பார்த்துட்டு அதை ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றாங்கன்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் இஸ் யுவர் என்டையர் திஸ் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் லைனக்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஈஸியா வந்து லைனக்ஸ் படிக்க முடியும் வித் நெட்வொர்க் ரைனோஸ். ஏன்னா we are going to start from a very scratch program. ஸோ நான் உங்களோட யாருக்காவது கொஸ்டின் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கிளாஸஸ் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி ஆன்லைன் ப்ராக்டர்ட் பேஸ் லைவ் இன்டராக்டிவ் கிளாஸ் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எதனா கொஸ்டின்னா கூட நீங்க அன்மியூட் பண்ணி பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ now if you guys have any question, please ask me now.